24/9/2025 தனலட்சுமி DL 19க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோம், 23ஆந்தேதி என்ன கொடுத்தோம் பார்த்துருவோம். 23ஆந்தேதி பாருங்கள், ஆல் போர்டில் 3, 6, 7ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் 6க்கு பவர் 1 தான் வந்திருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 4D ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 0, 1, 4, 4ன்னு ரிசல்ட் வந்துருக்குது. சரிங்களா? 0, 1, 4, 4ன்னு ரிசல்ட் வந்துருக்குது. இன்றைக்கி நமக்கு வந்துட்டு கிடச்சதில் வந்துட்டு நம்ம கொடுத்ததில் வந்துட்டு சி போர்டு 4 கரெக்டாக கொடுத்துருக்கோம். பி போர்டு 9 வரும்னு பார்த்தோம், 9க்கு பவர் 4 வந்திருக்குது. ஏ போர்டு 6 வரும்னு பார்த்தோம், 6க்கு பவர் 1 வந்திருக்குது. சரிங்களா? 1, 4, 4ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே 14ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது வந்து ஏசி ஏபி 2 இடத்துல நம்மளுக்கு பாஸ் ஆகும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி என்ன கொடுத்துருக்கோம், 9ஆம் நம்பர் டபுள்ஸாக வரும்னு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா 9க்கு பவர் 4. ஏன்னா நேற்றைக்கு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் 6, 7, 6 டபுள்ஸ் காட்டுது. ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 6ஆம் நம்பர் டபுள்ஸ் வருமா வராதா தெரியாது. ஆனால் இதில் இருக்கிறது அதுக்கு தான் நான் 6ஆம் நம்பர் கொடுக்கல. காரணம் என்னென்னா 6 டபுள்ஸாக வர்றதுக்கு டவுட்டு தான். இருந்தாலும் நம்மளுக்கு வந்த மாதிரி கொடுத்துடணும், அதனால் கொடுத்துருக்குறேன் நான். ஆனால் அதை வச்சு தான் நம்ம மற்றதை கவனித்து எடுக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் நம்மளுக்கு டபுள்ஸாகவே வந்திருக்குது. 14ங்கிற நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா 144ங்கிறது வின்னிங் நம்பர். சரிங்களா? டி போர்டில் 0 போயிருக்குது. நம்ம இங்கே 0 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். டி போர்டுக்கு 0 போயிருக்குது. 6க்கு பவர் 1, 4, 4ன்னு ரிசல்ட் கிடைக்குது. நம்மளுக்கு இதிலே கொஞ்சம் ஒரு தெளிவாக கிடைக்கும். சில நேரங்களில் பவரில் வந்துடுது. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக வின்னிங் எடுக்கலாம். சி போர்டுக்கு 4 கம்பல்சரியாக கரெக்டாக வின்னிங் வந்துருச்சு. சரிங்களா? டபுள்ஸ் வரது தான் எதிர்பார்த்தேன். அதிகபட்சம் டபுள்ஸ் தான் வரும்னு நினச்சேன். அதே மாதிரி வந்துருக்குது. இதேமாதிரி நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்படி வந்தால் என்ன வருங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நாளைக்கு தனலட்சுமி DL 19க்கு உண்டான ஒரு கணிப்பு. ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 1, 7. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருக்குறோம். 3 எங்கே வேணாலும் வரலாம். 1க்கு பவர் 6, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8ன்னு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? நாளைக்கு என்ன டபுள்ஸ் வரலாம், டபுள்ஸ் வருதா, ட்ரிபிள்ஸ் வருதா, ஏன்னா அப்படி தான் இருக்குது நாளைக்கும். ஏன்னா AB 77, PC 44, அடுத்து ஏசிக்கு வரணும், இல்லைன்னா ஆல் போர்டுக்கும் வந்துடணும். சரிங்களா? அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன வரும், எப்படி வருங்கிறத பார்க்கலாம். ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 1, 7. சரிங்களா? பி போர்டில் 9, 8, சி போர்டில் 2, 6, வெளியில் 3. அது எங்கே வேணாலும் வரலாம். இந்த பி போர்டில் இருக்க 2ஆம் நம்பர் சி போர்டில் இருக்க 2ஆம் நம்பர் பி போர்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நாளைக்கு 9 இறங்கலாம். இந்த 9 ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னா 9ஆம் நம்பர் அந்த இடத்துல வர வேண்டியது இருக்குது. அது கான்செப்டாக இன்னும் 2 நாளில் வைக்கணும். அவங்க நாளைக்கு வைக்கணும், இல்லைன்னா நாளை கழிச்சு வைக்கணும். 2 நாளில் கண்டிப்பாக இறங்கும். நாளைக்கே அதிகபட்சமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டில். சரிங்களா? அப்போ பி போர்டு 9 வந்தால் சி போர்டு 2 வரலாம், அதிகபட்சம் 3 வரலாம், இல்லை 7ஆம் நம்பரு திரும்பி இங்கேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று நமக்கு வந்து 14ங்கிற நம்பர் அப்படியே சாலிடாகவே நம்மளுக்கு நல்லாவே இறங்கியிருக்குது. 14 நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே இறங்கியிருக்குது. அப்போ நாளைக்கும் அப்படியே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதிலிருந்து நம்ம பவர் வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் டைரெக்டாக இறங்கினா ஒரு நாள் 2 நாள் அப்படி டைரெக்டாக இறங்கும். அப்படி இறங்கினால் என்ன வரும், 0, 1, 13, 32, 27, 23, 47, 56, 93. சரிங்களா? இதில் வந்து மிஸ்ஸிங் வந்து 82, 8க்கு பவர் 2. ஆனால் எனக்கு வந்துட்டு 82 வருமா 32 வருமாங்கிறதுல 32 அதிகபட்சமாக வாய்ப்புகள் உண்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 82 வரும். சரிங்களா? அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு பவர் வருதா பாருங்கள். பவர் வந்தால் 27 வந்திருக்குது நம்மளுக்கு. 27 2ஆம் நம்பர் தான் அடிப்பாங்கலாம் கிடையாது டபுள்ஸாக. திரும்பவும் 7ஆம் நம்பர் டபுள்ஸாக அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். 7ஆம் நம்பர் வந்தால் திரும்பவும் ட்ரிபிள்ஸாவோ வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா கிராஸில் வந்துட்டு 727 ஒரு நம்பர் இறங்கிட்டு இருக்குது. அதை ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 777 இல்லை 222 அப்படின்னு இறங்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். 3, 8 வரலாம் டபுள்ஸாக, இல்லை 2, 7, 0, 5. திரும்பவும் 4ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை டபுள்ஸாக. ஆனால் 9 டபுள்ஸாக இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அந்த மாதிரி அடிக்கடி இறக்கியிருக்காங்க. 4க்கு பவர் 9, 9க்கு பவர் 4ன்னு டபுள்ஸாகவே சேர்ந்த மாதிரி இறக்கியிருக்காங்க. அந்த மாதிரி இறக்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா?
3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 132, 887. ஏன்னா நமக்கு டபுள்ஸ் கிடச்சதுனாலே ஒரு டபுள்ஸ் அதிகபட்சமாக இறங்குது. ஆனால் அந்த நம்பர் தான் இறங்குமான்னு ஒரு நேற்றுக்கே நான் சொல்ல மாட்டேன். நேற்று 6 கிடச்சிது, இன்றைக்கி 8 கிடச்சிது. அதனால் அதுதான் இறங்குமான்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நேரத்தில் அப்படியே இறங்கவும் செஞ்சிடும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? 732, 013, 427, 193, 356, 793. இதெல்லாம் சிங்கிள் நம்பராக தான் எடுத்துருக்கிறேன் நான். உங்களுக்கு நம்ம 3ஆம் நம்பர் அதிகபட்சமாக டபுள் சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே வந்தது 8. இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 3க்கு கொடுத்துருக்குறோம். 3 இல்லைனா 8 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 2ஆம் நம்பரும் டபுள்ஸாக இறங்கலாம். 7 இல்லை 2 7ங்கிற மாதிரி நம்ம அங்கே ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். 2 7 அந்த மாதிரி அது வந்தாலும் வரலாம். 0 அதுவும் ஒரு கணக்கில் வருது, டபுள்ஸாகவே வருது, வந்தால் வரலாம். சரிங்களா? உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள். ஏன்னா 0 1 0 அந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? உங்கள் கணக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா 0 வந்துச்சுனாலே இந்த 1 சேர்ந்த மாதிரியே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? வரலாம். 0 1ங்கிற மாதிரி நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த மாதத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ட்ராவில். முதல் ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். பாக்கியத்தாரா தான் அதுவும். சரிங்களா? அது பாக்கியத்தாரா, இது வந்து தனலட்சுமி. இதில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 0 1ங்கிற நம்பர் அதில் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ தான் 1ஆம் நம்பர் வந்துட்டு 1 0ங்கிற நம்பர் சேர்ந்த மாதிரி வருது. அதிகபட்சமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு கிடச்சிருக்குது. உங்கள் கணக்குலேயும் வருதா பாருங்கள். வந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.